வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு இந்தியாவிலேருந்து வந்த பார்சல் பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ டேரிஃப் கட்டணும், டேரிஃபை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, எப்படிலாம் டேரிஃப் போடுறாங்க, எந்த பொருட்களுக்கு அதிக டேரிஃப், எந்த பொருட்களுக்கு கம்மியான டேரிஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ தொட்டு பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்த்தி, நம்ம இங்கே வந்து பொருள் எடுக்க வந்திருக்கோம். அதாவது வந்து பார்சல் அனுப்புனாங்க, அதை எடுக்க வந்திருக்கோம். பக்கத்தில் ஒரு 25 நிமிஷம் தான் நிறைய வந்தாச்சு. ஆன்லைனில் காமிச்சது வந்து உங்கள் பொட்டி வந்து பாதுகாப்பாக வந்து இருக்குது, நீங்கள் காசு கட்டிட்டீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம் பிரேமா, நம்ம டேரிஃப்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு. ஆனால் அதுக்குமே நம்மளுக்கு லேட்டராக நம்ம டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து பார்சல் அனுப்புனீங்கன்னா நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் வாங்கணும். ஆமாம், அது ஃபெட்எக்ஸு ஃபஸ்ட்டு பார்சல் வந்துச்சு, அதன் பிறகு வந்து கஸ்டம்ஸ் சார்ஜ் வந்துச்சு. இது பார்க்கும்போது டிஹெச்எல் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டம்ஸ் கட்ட சொல்கிறாங்க, அதன் பிறகு வந்து பார்சல் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ எது போட்டிங்கனாலுமே வந்து இப்போ டேரிஃப்ஸ் வந்து அது கஸ்டம்ஸ் வந்து போட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை கிளியர் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். பாக்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து பார்சலை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பார்சல்லேருந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்சுது. அது என்னன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம டேரிஃப்ஸ் வருங்கிற ஒரு விஷயம் சொல்லி ஒரு $100 நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு டேரிஃப் வராதுன்னு சொல்கிறாங்களா? அது கிடையாது இல்லை என் பிரேமா. ஏன்னா அதை தாண்டியும் வந்து டேரிஃப் போடுறாங்க. ஆமாம், நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. $100 தான் நாங்கள் அனுப்பினோம், ஈவன் கிஃப்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் டேரிஃப் வருது அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து நமக்கு தெரிய வருது. பட் இப்போ வந்து ஒரு 18% குறையும். ஸோ பார்ப்போம். பட் இப்போ என்னென்ன அனுப்பியிருக்காங்க, இது மொத்த வெயிட் எவ்வளோ இருந்துச்சு? 20 kgs. ஆல்மோஸ்ட் வந்து 20 kgs வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த 20 கிலோக்கு வந்து $77 போட்டிருந்தாங்க. பட் எப்பயுமே 20 கிலோக்கு $77 கிடையாது. இது ஆக்சுவலாக அவங்க ஓப்பனே பண்ணல. ஆமாம், ஓப்பனே பண்ணல. அதான் சொன்னேன், அந்த ஃபார்ம் முன்னாடி ஒட்டியிருந்தாங்க. நம்ம என்னென்னலாம் வந்து ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம் டிக்ளேர் பண்ணி ஆகணும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை வச்சு தான் அவங்க டேரிஃப்ஸ் போட போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்திருக்க பேக்கேஜ்க்கு நம்ம வந்து டேரிஃப்ஸ் வரல அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக பேக்கேஜ் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அந்த ரிசிப்ட் அனுப்பி ஃபெடெக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ டேரிஃப் அதுக்குமே 2 பார்சலுக்குமே போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அந்த பார்சலில் எல்லாத்துக்கும் வந்து முன்னாடியே டேரிஃப் கட்டுற மாதிரி இருந்துச்சு, இல்லை அதன் பிறகு வந்து டேரிஃப் வந்துருந்துச்சு. ஸோ டேரிஃப் வந்து வராமல் பார்சல் வருது ரொம்ப அபூர்வம் தான். சில பேருக்கு வந்திருக்கலாம், பட் மேக்ஸிமம் தெரிஞ்சிக்க வேண்டிய டேரிஃப். ஏன்னா நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், டிஹெச்எல் இருக்கும்போது அவங்க சொன்னது தான், எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து டேரிஃப்ஸ் போடுறாங்க. எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் ஐடியா இல்லை, பிகாஸ் அவங்க வந்து டிஹெச்எல் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ இது வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வருது. எங்களோட வேலை இங்கே வந்து இந்த அமௌண்ட் நாங்கள் வாங்கிட்டு தான் பொருளை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நம்ம நேராக போகணும்னு அவசியம் கிடையாது, ஆன்லைனில் கட்டிடலாம், அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் நேராக போய் வந்து பார்த்தோம், பட் டைம் இல்லை. ஸோ இன்றைக்கே வந்து ஏன்னா இல்லைனா வெயிட் பண்ணணும், இன்றைக்கி கிளியர் பண்ணிவிட்டு நாளைக்கு இல்லை நாளைக்கு தான் வரும். ஸோ அதனால் உடனே வேணுங்கிறதுக்காக தான் நேராக போனது. ஓப்பனிங் சரி, இது வந்து அவங்க ஓப்பனே பண்ணல, நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம். எந்த கஸ்டம்ஸில் ஓப்பன் பண்ணிலாம் பார்க்க மாட்டோம், டிக்ளேர் பண்ணுற ஐட்டம் தான் மேக்ஸிமம். காட்டன் சாரி தானே அதெல்லாம். ஊரில் நான் இருக்கும் போது எடுத்தது, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அது என்ன தீரன்? ஓ ஷர்ட்டா? நீ ஊர்ல வச்சிருந்தியா? அப்பாவோடது. யாரோடது இங்க இருக்கு? எங்க இருக்கு? இட்ஸ் நாட் யுவர்ஸ் தீரன். அப்ப யாரோடதுங்க? இருக்கும், வெயிட் பண்ணு. எதுவுமே வாங்கல. ஆன்சர் இதுக்கு பாரு. அதுவும் அப்பாவோடது. ஆமா. சரி கொடு. ஓ எனக்கு தெரியும், அதுதான் என்னோடது போறேன். அதே போட்டுட்டு அங்க வர. சரி வா போட்றோம். வேற என்ன வந்திருக்கு? டெர்பில இருந்து ஒரு 3 ஷர்ட் அனுப்பியிருக்காங்க. ஓகே. 3 இல்ல, உனக்கு தான் நிறைய அனுப்பியிருக்காங்க. 4 3 தான் அது. தோ இவன் கையில 4 ஒன்று. உனக்கு ஜீன்ஸ் பேண்ட் 3. அம்மா கல்யாணத்துக்கு எவ்வளோ வெயிட்டி ஷர்ட்? யார் கல்யாணத்துக்கு? நான் வந்து அப்பாவோட கல்யாணத்துக்கு வெயிட்டி ஷர்ட். யாருக்கு வெயிட்டி ஷர்ட் எல்லாம் போட்டு வந்தேன். நம்ம கல்யாண நாளுக்கு அது போடலாம், அன்னைக்கு போடலாம். கல்யாண நாளுக்கு எங்க கல்யாண நாளுக்கு உனக்கு என்ன வேஷ்டி சட்டை? அதெல்லாம் போட்டுருந்தேனே. நீங்க போடல பிரேமா. இதெல்லாம் வந்து சில்க் சாரி. ஊரில் இருந்தபோது நான் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அப்புறம் கொடுத்துக்கலான்னு. ஸோ இப்போ கல்யாண நாளுக்காக எல்லாத்தையும் தச்சு வாங்கிட்டு சொன்னேன். தீரன், ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இது வேணும்? என்னதான் போட்டு பார்க்குற? இது வந்து ஒரு ஜுவல் பீஸ் வச்சு பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸ். நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே ஜுவல் மெட்டீரியல். ஸ்லீவ்லலாம் இந்த மாதிரி ஆரி ஒர்க் கொடுத்து அந்த ஜுவல் பீஸ் வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து பட்டு சாரி.
இது ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு வந்திருந்தேன். அதோட பிளவுஸ் இது. இங்க வந்து ஒரு லோட்டஸ் கொடுத்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வைக்க சொன்னேன். அண்ட் பின்னாடியும் இந்த மாதிரி டிசைன் நல்லா இருக்கு. அம்மா இங்க அப்புறம் இந்த நாட்ல இந்த மாதிரி லோட்டஸ். சூப்பர். இங்க பாருங்க இதான் நான் தேடிக்கிட்டே இருந்தா மாலை கூட இதை போட்டுருக்காங்க சின்னதா இருக்கு. புடவை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ளவுஸை மட்டும் ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதோட சாரியோட ப்ளவுஸ் இது. அம்மா வந்து கல்யாண நாளுக்கு புடவை வச்சு கொடுத்தாங்களே அந்த பட்டு புடவையோட ப்ளவுஸு. ஆக்சுவலாக அந்த டைமில் ஸ்டிச் பண்ண முடியல, அதனால அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாரு. ஓ இதெல்லாம் இங்கே கிடைக்காது, அங்கேருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணி. ஆமாம், நான் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி டிசைன் தான் வேணும்னு சொல்லி. சூப்பர் இருக்கும், ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும். ஆமாம், அங்கேருந்து போடுறது தான் ஒர்த்து. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸு, நேந்திர சிப்ஸு, கடலை மிட்டாய், அப்புறம் மிக்சரு, வெள்ளை சீடை. அப்புறம் வந்து இதுல வந்து அப்பளம் பிரேமா. ஆக்சுவலா எங்க ஊர்ல வந்து அழகர்னு ஒரு கடை இருக்கு, அங்க வந்து இந்த அப்பளம் சூப்பரா இருக்கு இப்போ. அதனால நிறைய கேட்டிருந்தா அதை வாங்கிட்டு போயிருக்காங்க. காராச்சி. அப்புறம் உனக்கு இன்னொரு ட்ரெஸ், நிறைய ட்ரெஸ் வந்துருக்கு. அப்புறம் வந்து வத்தல் அப்பளம். இது ஒரு காட்டன் சாரி. இது எல்லாமே டைலர் கடையில இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்திருக்கு. ஊர்ல இருக்கும் போது ஸ்டிச் பண்ணது. ஓகே. நிறைய காட்டன் சாரி இந்த போட்டு. ஆமா. அம்மா வந்து எள்ளு பொடி அரைச்சு கொடுத்துருக்காங்க, இட்லி பொடி. ஓ எள்ளு இல்லையா? எள்ளு கருப்பு உளுந்துலாம் போட்டு பொடி அரைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் கறிவடை. இது வந்து அல்வா. இது வந்து இடியாப்ப மாவு. இது வந்து கூழ் வத்தல். இது வந்து ஸ்நாக்ஸ். இது வந்து அதுவும் ஸ்நாக்ஸ் தான். ஓகே. இதுக்கு வந்து $77. ஆமா, ஆக்சுவலி ஓபன் பண்ணல. ஆமா, ட்ரெஸ்ஸஸ், ஸ்நாக்ஸ், ஹோம்மேட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து $77 வந்துடும். ஐ திங்க் எப்படி போடுறாங்கன்னு தெரியல, ஏன்னா நமக்கு புடவை நிறையா இருந்தது, ட்ரெஸ் நிறையா இருந்தது, இந்த மாதிரி போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் $77 அப்படின்னு போட்டுறாங்க. இதுதான் வந்து எங்களுக்கு வந்து பார்சலோட டேரிஃப்ஸ் அப்டேட்ஸ். ஒரு வாரம் கழிச்சு போட்டிருந்தா மைட் பி குறைஞ்சிருக்கும். பட் கல்யாண நாள் இருந்ததுனால இந்த புடவெல்லாம் தேவைப்படுறதுனால இப்போவே நாங்கள் வந்து போட்டோம். பட் யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு டீலே வந்து முடியும், US இந்தியா ட்ரேட் டீலே முடியும், டேரிஃப்லாம் 50%லேருந்து 18% வரும் அப்படின்னு. நிறைய பேர் அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, 50 எப்படி 18% வந்துச்சு அப்படின்னு. அந்த டேரிஃப் வந்து 2 காம்பனண்ட்டாக இருந்துச்சு. 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃப், 25% ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குற டேரிஃப். இப்போ ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறது இல்லைன்னு முடிவானதுனால அந்த 25% அப்படியே குறைஞ்சிது, 0 ஆனிச்சு. இங்கே 25% வந்து 18% ஆச்சு. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது 50% அப்படிங்கிற இடத்துலேருந்து 18% அப்படின்னு ஆனது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து டேரிஃப். ஒருவேளை பாத்திரம்லாம் வச்சுருந்தா கூட இன்னும் கூட அதிகமாக ஆயிருக்கலாம். ஆனா அது ஓபன் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. பட் நம்ம எழுதி கொடுக்குறோம்னா அந்த ஒரு லிஸ்ட் இருந்தது. இந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, என்னென்ன குட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த குட்ஸுக்கு எத்தனை ஐட்டம் இருக்குது. இப்போ வந்து புடவைனா புடவை இத்தனை 5 புடவை இருக்குது, 3 புடவை இருக்குது, ட்ரெஸ்ஸு 3 இருக்குங்கிறத வச்சு தான் அவங்க டேரிஃப்ஸ் போடுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் வந்து கர்டவேகாவோ இல்லை எந்த பார்சல் சர்வீஸோ போடும்போதே இது எல்லாமே வாங்கிப்பாங்க அவங்க. ஸோ இதை அவங்களுக்கு அனுப்புகிறாங்க, அதை வச்சு டேரிஃப்ஸ் போடுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்துடும், எப்படியோ ஒரு டேரிஃப் விழுது, நம்ம வந்து ஸ்டில் வந்து ஐட்டம்லாம் போடுறது ஒர்த்தானா? ஸ்டில் வந்து நிறைய ஐட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் போடுறது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து சாரீஸு, ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அங்கே தான் இன்னும் ட்ரெடிஷ்னலாக வாங்கணும்னா கண்டிப்பாக இந்தியா தான் பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே இல்லைன்னா காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுனால ஸோ போடும்போது நம்ம பல்காக போடும்போது அதெல்லாம் போட்டலாம். அண்ட் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அது எவ்வளோ தான் வந்து இங்கே பெஸ்ட்டாக வாங்கினாலும் அந்த ஒரு ரேஞ்சுக்கு வராது இல்லையா. இன்னொன்று வந்து நீ பார்த்துங்க நிறைய அரைச்சி கொடுக்குறாங்க பருப்பு பொடி. முக்கியமாக நான் வந்து இங்கே ட்ரெஸ் ஃபிட்டிங் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வேணுன்றதுனால நான் ஊர்லேருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு பார்சல் வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸ், ஏன்னா அது நம்ம இங்கே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம் தெரியாது, பட் நம்மளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை சாப்பிடணும் போல இருக்கும். ஸ்நாக்ஸ்லாம் ஊர்லேருந்தே போட்டு வாங்கிக்கிறேன். ஆமாம், ஸ்டில் இங்கேயுமே ஸ்நாக்ஸ் ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு ஆஃப்டர் டேரிஃப். பட் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஸோ அதனால வந்து ஊர் ஸ்நாக்ஸு நம்மளுக்கு அந்த சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது அதனால. ஆமாம், கரெக்ட். ஸோ அதனால தான் ஓகே டேரிஃப்ஸ் இருந்தாலுமே வந்து பார்சல் அனுப்புறது. பட் ஸ்டில் வந்து டேரிஃப்ஸ் வந்து ஒரு பெரிய பர்டனாக தான் இருக்குது. இங்கே கிராசரிலையும் சரி, நமக்கு வரக்கூடிய பொருட்களையும் சரி, பார்ப்போம் போக போக வரப்போகிற காலங்களில் அது குறையும் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து டேரிஃப்ஸ் போடுறாங்கன்னு. டிமினிமைஸ் ரூல் தூக்குனதுக்கு பிறகு இப்போ கிஃப்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி போட்டாலுமே டேரிஃப்ஸ் போடுறாங்க. அந்த டிமினிமைஸ் ரூல் தூக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு வேளை கிஃப்டாக ஒரு பொருள் வருது, அதோட விலை $100 இருந்தால் டேரிஃப் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையாது, பெரும்பாலான சமயங்களில் வந்து டேரிஃப்ஸ் போடுறாங்க. இப்போ பிப்ரவரி நம்ம லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு டேரிஃப்ஸ் வந்து குறைய போகுது. 50%லேருந்து 18% குறைய போகுது. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வராதனால அது டேரிஃப்ஸ் இப்போ குறைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் ரீசெண்டாக போட்டிருந்தீங்கன்னா டேரிஃப்ஸ் கம்மியாக வந்துச்சுன்னா சொல்லுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி டேரிஃப் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா HTS கோட், அதாவது ஹார்மோனைஸ்ட் டேரிஃப் ஷெட்யூலுங்கிற ஒரு கோடை வச்சு தான்
டாரிஃப் கால்குலேட் பண்றாங்க. ஏன் நம்ம சரியான ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணணும் பார்சல் அனுப்பும் போது ரொம்ப முக்கியம்னா, ஒருவேளை நீங்க தப்பா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க டாரிஃப்ஸ் அதிகம் கட்ட வேண்டியது இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு உங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, டிஷர்ட் மெட்டீரியலை வச்சு டாரிஃப்ஸ் எப்படி வேரி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. காட்டனா இருந்தா 16.5%, அதுவே வந்து சிந்தட்டிக்கா இருந்தா 32%. இது வந்து பேஸ் டாரிஃப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலயுமே டாரிஃப்ஸ் வந்து வேரி ஆகுது. இப்ப சப்போஸ் வந்து சாரி வந்து சில்க் சாரியா இருந்தா அது கம்மியான பேஸ் டாரிஃப். இது எல்லாமே பேஸ் டாரிஃப் 0 to 1.5% தான். அதே சிந்தட்டிக்கா இருந்தா 10-15% வந்து பேஸ் டாரிஃப் போடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், பேஸ் டாரிஃப்ங்கிறது ஏற்கனவே இருந்தது. இதுக்கு மேலதான் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க. அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் தான் வந்து இப்ப கம்மியா இருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.